வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பத்ரிநாத்திற்கு புனித யாத்திரை சென்ற பயணிகளின் வாகனம் கவிழ்ந்து விபத்து. ருத்ரபிரயாக் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் 8 பேர் பலியான சோகம். கோவையில் இன்று மாலை திமுக முப்பெரும் விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 40 எம்பிக்கள் பங்கேற்கின்றனர். குறுவை சாகுபடி தொகுப்பு ஏமாற்று நாடகம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். தண்ணீரே இல்லாத நிலையில் விவசாயிகள் விதை நெல்லை வாங்கி என்ன செய்வார்கள் என்றும் கேள்வி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி அறிவிப்பு. பாமகவில் மாநில துணைத் தலைவராக இருக்கிறார் சி அன்புமணி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீர் செய்யும் பணிகள் தொடக்கம். வருவாய்த்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கேற்பு. மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ விலை 5 மடங்கு உயர்வு. தொடர் முகூர்த்தம் காரணமாக முல்லை செவ்வந்தி பூக்களின் விலையும் கணிசமாக அதிகரிப்பு. கொடைக்கானல் அண்ணா சாலையில் காரின் பின்பகுதியில் மோதிய சரக்கு வேன். இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஒருவர் படுகாயம். மன்னுமல் பாய்ஸ் படத்தின் லாபத்தில் 40% தொகையை வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான சோபின் ஹாரியிடம் அமலாக்கத்துறை விசாரணை. குஜராத்தில் நீட் தேர்வறையில் விடை சொல்லித் தருவதாக 8.5 கோடி ரூபாய் மோசடி. மாணவர்கள் தலா 66 லட்சம் கொடுத்த நிலையில் பயிற்சி மையத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட 5 பேர் கைது. மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி பீகாரில் மாணவர்கள் போராட்டம். முறைகேடு புகாரை அடுத்து உருவ பொம்மையை எரித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்ட இத்தாலி பிரதமர் மெலானி. Hello from the Melody team. Hello from the Melody team. G7 மாநாட்டை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார் பிரதமர். திருப்பத்தூர் பள்ளிக்கூடத்தில் பதுங்கிய சிறுத்தை 11 மணி நேரத்திற்கு பிறகு அதிகாலையில் பிடிபட்டது. பிடிபட்ட சிறுத்தை வாணியம்பாடி அருகே வனப்பகுதிகள் விடுவிக்கப்பட்டது. குற்றால அருவிகளில் மிதமான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. மண்டபம் அருகே நடுக்கடலில் படகு மூழ்கியதில் 2 மீனவர்கள் உயிரிழப்பு. காணாமல் போன மற்றொருவரை தேடும் பணி தீவிரம். மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு மலை ரயில் இயக்கப்பட்டது 125வது ஆண்டு விழா. பயணிகளுடன் கேக் வெட்டி கொண்டாட்டம். ஓசூரில் மாநகராட்சி விநியோகித்த குடிநீரை அருந்தியதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டோரின் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. பழைய குடிநீர் குழாய்களை அகற்றி புதிய குழாய்கள் பதிக்கும் பணி தீவிரம்.
அமெரிக்காவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினத்தில் திடீர் கோளாறு, அந்தரத்தில் அரை மணி நேரம் தலைகீழாக தொங்கிய சுற்றுலா பயணிகள். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் கனடாவை இன்று எதிர்கொள்கிறது இந்திய அணி. கடைசி லீக் ஆட்டத்தை வெற்றியுடன் இந்தியா நிறைவு செய்யும் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பத்ரிநாத்திற்கு புனித யாத்திரை சென்ற பயணிகளின் வேன் சாலையோர பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பத்ரிநாத்திற்கு யாத்திரையாக சென்று கொண்டிருந்த அவர்களுடைய வாகனமானது அங்கிருந்த பள்ளத்தாக்கில் விழுந்து தற்போது 8 பேர் விழுந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாவட்டத்தினுடைய ருத்ரபிரயாக் மாவட்டத்தின் அருகே அங்குள்ள நெடுஞ்சாலை அருகே சென்று கொண்டிருந்த பொழுது அந்த டெம்போ டிராவலர் வாகனத்தில் 17 பேர் பயணித்திருந்தனர். அந்த வாகனமானது எதிர்பாராத விதமாக அருகே இருந்த பள்ளத்தாக்கில் விழுந்தது. அதில் தற்பொழுது சம்பவ இடத்திலேயே 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக, மற்றவர்களை காப்பாற்றி அருகில் இருக்கும் மருத்துவமனையில் சேர்த்து அவர்களுக்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருவதாக உத்தரப்பிரதேச மாவட்ட நிர்வாகமானது அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மாநிலத்தினுடைய தேசிய பாதுகாப்பு பேரிடர் மீட்பு வீரர்கள் மற்றும் மாநிலத்தினுடைய பேரிடர் மீட்பு வீரர்கள் ஆகிய இரண்டு குழுக்கள் என்பது அந்த பகுதியில் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து மீதமுள்ளவர்களை மீட்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை அடையாளம் காணும் பணியிலும் தற்போது மாவட்ட நிர்வாகமானது ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் 13 IAS அதிகாரிகள் இந்த விபத்து தொடர்பான கூடுதல் கோஆர்டினேஷன் பணிகளுக்காக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணையும் அதிக துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் மாநிலத்துடைய முதல்வர் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவித்துள்ளார். நந்தா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. திமுகவின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக கோவை சென்றடைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று செய்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா, மக்களவைத் தேர்தலின் வெற்றிக்கு காரணமாக இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என்று திமுக சார்பில் முப்பெரும் விழா கோவை கொடிஷா மைதானத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த விழாவில் காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர்களும் விழாவில் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் திமுகவின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை சென்றடைந்தார். அவருக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக முப்பெரும் விழாவை ஒட்டி கொடிஷா மைதானத்தில் ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் நினைக்கிறது கற்பனைன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, அது திமுகனுடைய கோட்டை தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்புறம் நாங்கள் என்ன பதில் சொல்றது அதுக்கு? ராமநாதபுரம் அருகே விசைப்படகு கவிழ்ந்த விபத்தில் 2 மீனவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் மேற்குவாடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான மீனவர்கள் விசைப்படகுகளில் நேற்று மீன்பிடிக்க சென்றிருக்கின்றனர். ஒரு விசைப்படகில் 5 மீனவர்கள் சென்ற நிலையில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகின் அடிப்பகுதியில் ஓட்டை விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் விசைப்படகு சேதமடைந்து முழுவதும் கடலில் மூழ்கியது. இதிலிருந்த 5 மீனவர்களும் உயிரை காத்துக் கொள்வதற்காக கடலில் குதித்திருக்கின்றனர். இதில் 2 மீனவர்கள் அருகிலிருந்த படகில் ஏறி உயிர் பிழைத்திருக்கின்றனர். இதனையடுத்து மாயமான மீனவர்களை சக மீனவர்கள் தேடி வந்த நிலையில் ஆரோக்கியம், பரகத்துல்லா ஆகிய 2 மீனவர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் மாயமான கலீல் முகமது என்ற மீனவரை தேடி வருகின்றனர். 3 மாத தடைக்காலம் முடிந்த பிறகு நேற்று இரவு மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களுக்கிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.